கதை முடிந்தது. ஒன்றிணையும் இஸ்லாமிய நாடுகள். மத்திய கிழக்கில் உருவாகும் புதிய நேட்டோ படை. கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் காசா இடையே போர் நடந்துட்டு வருது. இதனால இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது கடுமையான கோபத்துல இருக்காங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றிணைய இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் திட்டமிட்டு நேட்டோ போன்ற கூட்டுப்படையை உருவாக்க திட்டமிட்டிருக்கதா பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளான மொத்தம் 16 நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதில் இஸ்ரேல் தவிர மற்ற அனைத்து நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இந்த சூழலில் லெபனான், ஈரான் வரிசையில கத்தார் மீது போர் விமானங்கள் மூலம் தனது அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்படி இஸ்ரேல் தொடர்ந்து ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளையும் குறிவைத்து தாக்கிட்டு வராங்க. இஸ்ரேல் பாதுகாப்பு துறையில் சிறந்து விளங்குவதாலும் பல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருவதாலும் பதிலடி கொடுக்க முடியாம பல இஸ்லாமிய நாடுகள் பயந்துட்டு வராங்க. ஏனென்றால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் போன்று வேறு எந்த நாடுகளும் இராணுவம், விமானப்படையில் பலம் வாய்ந்ததா இல்ல. இதனால இஸ்ரேல் தொடர்ந்து ருத்ரதாண்டவம் ஆடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய நாடுகள் இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இஸ்லாமிய நாடுகளின் ஒருங்கிணைப்புக்கு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. கத்தார் மீதான தாக்குதலால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நாடுகளும் இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ படையை உருவாக்கி வைத்திருப்பது போல் புதிய படையை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. நேட்டோ அமைப்புல மொத்தம் 32 நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள் எல்லாமே படை வீரர்கள் நேட்டோவில் இருப்பார்கள். நேட்டோ நாடுகள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அனைத்து நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுத்துருவாங்க. அந்த வகையில தான் நேட்டோ நாடுகளை யாரும் தாக்குறதே கிடையாது. எனவேதான் நேட்டோ போன்ற ஒரு கூட்டுப்படையை இஸ்ரேலுக்கு எதிராக அமைக்க இஸ்லாமிய நாடுகள் திட்டமிட்டுட்டு வராங்க. இதற்கான பணிகள் தொடங்கிட்டாங்க. இதனை உலக செய்தி நிறுவனங்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த செய்தியில கத்தாரின் தோஹாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய மறுநாளே ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் தோஹா சென்றார். அதன் பிறகு அவர் பக்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு சென்றிருக்காரு. இந்த வேளையில நேட்டோ போன்ற மத்திய கிழக்கில் கூட்டுப்படையை உருவாக்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி கூறுகையில், விரைவில் தோஹாவில் அரபு இஸ்லாமிய நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டில் கூட்டுப்படை அமைப்பது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும்னு கூறியிருக்காரு. மேலும் இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற கூட்டுப்படையை அமைக்க திட்டமிட்டாலும் அதனை செயல்படுத்துவதில் பிரச்சனை வரலான்னு சொல்லப்படுது. இதற்கு அமெரிக்கா, இஸ்ரேல் நட்பு தான் முக்கிய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல பல நாடுகள் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டவையா இருக்கு. பல நாடுகளிடம் பொருளாதாரம் நல்ல நிலையில் இல்லை. உள்நாட்டு போர், ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் உள்ளிட்டவையை தாண்டி இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற கூட்டுப்படையை அமைப்பது அவ்வளவு சுலபமானது இல்லை அப்படின்னு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. ஒருவேளை இந்த தடைகளை கடந்து மத்திய கிழக்குல உள்ள இஸ்லாமிய நாடுகள் நேட்டோ போன்ற கூட்டுப்படையை உருவாக்கினால் அது இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். இதனால இந்த விவகாரத்தை இஸ்ரேல் உன்னிப்பா கண்காணிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.